Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை எழிலகத்தில் அமைந்துள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன ஏற்பாடுகள் மாவட்ட வாயிலாக நடைபெற்று வருகின்றன என்பது தொடர்பாக சென்னை எழிலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நேரலையாக பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். முதலமைச்சருடனான இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பரிதா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மாநில அவசர கால அந்த கட்டுப்பாட்டு மையத்திலே இருக்கின்றார். சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர கால கட்டுப்பாட்டு மையம், அதிலே தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்து தற்போது அதிகாரிகளிடம் பல்வேறு விளக்கங்களை கேட்டறிந்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அதே போல தேனி மாவட்டம், நீலகிரி மாவட்டம் உள்ளிட்ட இடங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்க இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு, வைகை உள்ளிட்ட அந்த நீர் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீரின் மட்டம் அதிகரித்து வருவதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த நீரை தொடர்ந்து வெளியேற்றக்கூடிய பணியையும் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே தமிழக முதலமைச்சர் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகின்றார். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆயிரக்கணக்கான அந்த ஏக்கர் நெற்பயிர்கள் சேதாரமாகி இருக்கின்றது. அதே போல ஆயிரக்கணக்கான கோழிகள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் உயிரிழந்திருக்கின்றன. அந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கனமழை கொட்டி தீர்த்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் பதிவு செய்திருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு தற்போதுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அது அதிகபட்சம் 3 மாதங்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாளை மறுதினம் 4 நாட்களுக்கு கூட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அங்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தற்போது அதிகாரிகள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் திரையிலே பார்க்கின்றோம். தலைமைச் செயலாளர் இருக்கிறார், அதே போல வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய அந்த வரைபடத்தை கொண்டு குறிப்பாக மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய, பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பெரிய திரையிலே வைத்து அவர்கள் மாவட்ட வாரியாக, பகுதி வாரியாக விளக்கி வருகிறார்கள். பல மாவட்டங்களில் நெற்பயிர் மழையிலே நனைந்து அவை முளைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் அதிகாரிகள் தற்போது விளக்குகின்றார்கள். தொடர்ந்து விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருந்த நிலையில இந்த ஆய்வுக்கு பிறகு இன்னும் கூடுதல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று தெரிகிறது. இந்த ஆய்வுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களையும் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.